ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPath ஆர்கெஸ்ட்ரேட்டரில் நீங்கள் வெப்புக்குன்னு அப்படின்ற ஒரு டேப் பார்த்துருப்பீங்க. அந்த டேப் வந்து என்ன பர்பஸ், அதாவது அந்த வெப்புக்கு வந்து என்ன பர்பஸ் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன, எப்படி எனேபிள் பண்ணணும், எப்படி வந்து சிம்பிளாக செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெப்புக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வெப்புக் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல இருந்து அடுத்த சிஸ்டத்துக்கு எப்பெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் வந்து நடக்குதோ அப்பெல்லாம் நமக்கு ரியல் டைம் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நம்ம ரியல் டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபுட் வந்து ஆர்டர் போடுறீங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் எப்போ வந்து ரெடி ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறது பதிலாக அதுவாகவே ரெடி ஆனதுக்கு அப்புறம், ஃபுட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த ரியல் டைம் டேட்டா தான் இது பண்ணுது. நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம செக் பண்ணிட்டு கீப் ஆன் செக் பண்ண தேவையில்லை. எப்போ வந்து நமக்கு அந்த ஃபுட்டு ரெடி ஆகுதோ அதுவாகவே நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த வெப்புக் பண்ண போகுது. சரி, இது நம்ம டெக்னிக்கல் டேர்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அஸ்யூம் பண்ணிக்கோம் நம்ம ஆர்கெஸ்ட்ரேட்டரும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம SAP அப்படின்னா CRM அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து ரியல் டைம் டேட்டா நமக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் டைம் என்ன சொல்கிறாங்க, ஒரு அதாவது வெப்புக்குன்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? இது ஒன்று. அதாவது 2 அப்ளிகேஷன் நடுவில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைம் டேட்டா வந்து சென்ட் பண்ணுறது தான் இதோட மீனிங். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து மேனுவலாக செக் பண்ண தேவையில்லை. ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் ஆஃப் வெப்புக். ஓகே, இப்போது உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் பண்ணும் டேட்டாஸு. ஓகேங்களா? எப்பப்போ நமக்கு ஈவெண்ட் நடக்குதோ இது ஒரு புஷ் மெக்கானிக்கம். அதாவது API வந்து புல் மெக்கானிக்கம். நம்ம API பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம வெப்புக் பற்றி மட்டும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இது வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு இது வந்து என்னென்னா HTTP போஸ்ட் அந்த ரெக்வஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குது. அதே மாதிரி இது வந்து மோர் எஃபிஷியன்ட். ஏன் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நம்ம தேவைப்படுதோ ஆட்டோமேட்டிக்காக இதுவே சென்ட் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு பீஸா ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மெசேஜ் அனுப்புது. ஓகேங்களா? சரி, நம்ம டைரெக்டாக UiPathோட டாக்குமெண்டேஷனில் வெப்புக் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போது வெப்புக்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். வெப்புக் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதாவது நம்ம பேச போகிறது இப்போ ஆர்கெஸ்ட்ரேட்டர், அதாவது UiPath ஆர்கெஸ்ட்ரேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து வெப்புக் இருக்குல்ல, அது எப்படி எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்றத இந்த டாக்குமெண்டேஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. சரி, இப்போது ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஈவெண்ட் வந்து நம்ம நடக்கிறத வந்து ஒரு என் பாயிண்ட், அதாவது அப்படி இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷனில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டரில் நடக்குதோ அது எல்லாமே அந்த BPM, CRM சொல்யூஷன், அப்புறமா DCM அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்மளோட ஈவெண்ட்ஸை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்கெஸ்ட்ரேட்டரில் ஒரு கியூ வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறது ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குல்லைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அது எல்லாமே இன்னொரு அப்ளிகேஷனுக்கு நம்ம ரியல் டைம் டேட்டா, அதாவது உங்களுக்கு எப்படி நம்ம வந்து டெமோ பார்க்கலாம். ஸோ டில் தட் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன அப்படின்றது தெரியனால நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பற்றி கொஞ்சம் குயிக்காக வேகமாக சொல்லிடுறேன் இப்போது. சரி, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்கெஸ்ட்ரேட்டரோட மெயின் பர்பஸ். இதை வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் 2 தடவை 3 தடவை நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் நடக்குது, பட் வந்து அடுத்த வேறு அப்ளிகேஷனுக்கு நமக்கு டேட்டா வந்து சென்ட் ஆகுறப்போ ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்னா சென்ட் பண்ணி வேஸ்ட்டு தான். அப்போ நம்மளோட இந்த வெப்புக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் மாதிரி வச்சுருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 1 hour வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணாமல் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த 1 hour ஃபெயிலாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு இடத்துல வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்காது. ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு நம்ம அந்த 1 hourல என்ன நடந்த ஈவெண்ட் எல்லாமே மறுபடியும் சென்ட் பண்ணாது. ஸோ அந்த 1 hourக்கு அப்புறம் மறுபடியும் எனேபிள் ஆகிட்டு அதுவாகவே மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரீட்ரை பண்ணவே பண்ணாது. ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஸ்டோரும் பண்ணாது. இது ரொம்ப முக்கியம். என்னென்ன ஈவெண்ட்ஸ் நமக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஐடியாவை எங்க சொல்லியிருக்காங்க. ஜாப் ரிலேட்டடாக வந்து என்ன ஈவெண்ட் நடந்தாலும் நமக்கு சென்ட் பண்ணணும். அதே மாதிரி ரோபோட்ஸ் ரிலேட்டடாக, கியூ ஐட்டம் ரிலேட்டடாக, ப்ராசஸ் ரிலேட்டடாக, ட்ரிகர் ரிலேட்டடாக அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு சென்ட் பண்ணும்போது நமக்கு கெட் பண்ணுறோம் இல்லையா ஒரு இடத்துல நோட்டிஃபிகேஷன், அதில் வந்து என்னென்ன பேலோடு நமக்கு இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் என்ன இருக்குது, நேம் அப்படி இருக்கும். அதாவது நேம்னு என்னது, இந்த வெப்புக் நேம் என்னது அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் நடக்கிறோமோ அந்த டைப்போட ஈவெண்ட்ஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RFC 8601 டேட் டைப்பில் நமக்கு என்ன ஆகும்னா டேட் அண்ட் டைம், அதாவது எப்போ நடக்குது அப்படின்ற டைம் ஸ்டாம்பு நமக்கு வரும். அதே மாதிரி எந்த டெனன்ட் ஐடியிலேருந்து நமக்கு போகுது, அப்புறம் வந்து எந்த யூசர் ஐடியிலேருந்து போகுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன், அதாவது இது எல்லாமே காமன் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக அங்கே போகும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வியூ, கிரியேட், எடிட் அந்த பெர்மிஷன் வந்து இந்த வெப்புக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஹை லெவலில் நம்ம செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து SHA256 கீ ஹேஸ் அந்த காம்பினேஷனில் வந்து நமக்கு ஆத்தென்டிகேஷன் போகும். சப்போஸ் அந்த சிக்னேச்சர் மேட்ச் ஆகுனா நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து நமக்கு கிளைண்ட்டுக்கு மீன்ஸ் அந்த மீன்ஸ் எந்த அப்ளிகேஷன் போகணும் அது போகும். சப்போஸ் இந்த சிக்னேச்சர் மேட்ச் ஆகலைன்னா போகாது. அதே மாதிரி இது வந்து எந்த என்கோடில் போகுதுன்னா UTF-8 அந்த ஒரு என்கோடரில் போகுது. ஓகேங்களா, இதெல்லாமே நீங்கள் ஒன் டைம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அஸ் வெல் அஸ் மேபி முடிஞ்ச ஐக்கானில் நம்ம கொடுக்கலாம். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சாரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரியல் டைமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிம்பிளான வெப்சைட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்மளோட ஆர்கெஸ்ட்ரேட்டரில் போயிடலாம். ஆர்கெஸ்ட்ரேட்டரில் போயிட்டீங்க அப்படின்னா டெனண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய டேப்ஸ் இருக்கும். அதாவது ரோபோட்ஸ், ஹோல்டர் அந்த மாதிரி இருக்கும். இதுலேயே அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா வெப்புக் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பழசு, நான் டெலீட் பண்ணிடுறேன் வேணும்னா. ஓகேங்களா, இப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு வெப்சைட் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆட் வெப்புக் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன நேம் ப்ராப்பரைட்டாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறேனோ, சாரி இது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, இந்த பாப்பப் வந்துட்டு இருக்குது. ஸோ இது இக்னோர் பண்ணிடுங்க. பைப் ட்ரீம் அப்படின்ற ஒரு வெப்சைட். இதில் நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் மீன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ப்ராப்பராயிட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்போதைக்கு அவங்க SSL வெரிஃபிகேஷன் வந்து நாட் ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். சீக்ரெட் கீ, அதாவது நம்ம அந்த என்ன சொல்கிறது, நம்மளோட சீக்ரெட் கீ வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஈவெண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாப், அதாவது ஆக்ஷன் சென்டரில் இருக்கிற ஆக்ஷன்ஸு, கியூ ஐட்டம் ரிலேட்டடாக, ரோபோட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணது, கியூ ப்ராசஸ் ரிலேட்டடாக, அப்புறம் வந்து ட்ரிகரு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னா நம்ம சென்ட் ஆல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஈவெண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் இருக்குன்னா ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆனால், ஃபால்ட் ஆனால், கிரியேட் ஆனால், ஸ்டாப் பண்ணால், அதே மாதிரி ஸ்டார்டடு, சஸ்பெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தேவையான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக கூட. அப்படி இல்லை எல்லாமே நமக்கு போகணும் அப்படின்னா நம்ம சென்ட் ஆல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இங்கே URL இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எடுக்கலான்றத ரெண்டு வெப்சைட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பைப் ட்ரீம்ஸ். ஸோ நீங்கள் வந்து பைப் ட்ரீம்ஸ் அப்படின்ற வெப்சைட் நீங்கள் போய்க்கோங்க.
போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணது. நம்ம மறுபடியும் நியூ ரிசோர்ஸ் கொடுத்துக்கலாம். நியூ சோர்ஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கான்செப்ட் என்னது, வெப் புக், அதாவது HTTP வெப் புக் ரெண்டு ஒன்று தான். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதாவது கெட் a URL அண்ட் எமிட் த ஃபுல் HTTP ஈவெண்ட் ஆன் எவ்ரி ரெக்வஸ்ட் அப்படி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு பேர் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு என்ன வச்சுக்கலாம், ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஈவெண்ட்ஸ், நம்ம ஈவெண்ட்ஸ் பேர் வச்சுட்டு நான் கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுத்துக்கோங்க, அப்புறம் ஆப்ரேட்டர் இருக்கிற மாதிரி. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ஈவெண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட என் பாயிண்ட். ஓகேங்களா, நான் டெலிட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு இந்த என் பாயிண்ட் நீங்களும் கிரியேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இங்கேயே சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும், சக்ஸஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட என் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிட்டேன். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா நம்மளோட ஆர்கெஸ்ட்ரேட்டரில் இங்கே வந்து ஆட் வெப் புக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கனாலே போதும். உடனே நமக்கு என்ன ஆகும்னா இங்கே எனேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், மறுபடியும் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி நம்மளோட URL நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடும். அதுக்கப்புறம் இங்கே நம்மளோட அந்த பைப் ட்ரீம் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த டைம் நமக்கு என்னது 12:19 PM போஸ்ட் ஆயிருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த வெப்புக்கு வந்து போஸ்ட் மெக்கானிசத்தில் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதாவது புஷ் மெக்கானிசம். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்களா நீங்கள் தெரியும். நமக்கு இங்கே வந்து பிங் ஆகிற ஒரு கான்செப்ட் இங்கே பாருங்கள், பிங் ஆகிருக்கு, டைம் ஸ்டாம்ப் வந்திருக்கும். ஓகேங்களா, டெனன்ட் ஐடி வந்திருக்கும், யூசர் ஐடி வந்திருக்கும். இந்த மாதிரி URL நமக்கு என்ன வச்சுருக்கும், இந்த மாதிரி நமக்கு இந்த பாடியில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈவெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட ப்ராசஸ் ஏதாச்சும் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போது என்ன ப்ராசஸ் இருக்குது, சரி இப்போதைக்கு நான் கியூ வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு கியூ எதுவுமே இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஈவெண்ட்டும் நமக்கு இங்கே வரல, இந்த ஈவெண்ட்டு வரல. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஆட் கியூ கொடுக்குறேன், கிரியேட் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், பைப் ட்ரீம். ஓகேங்களா, பைப் ட்ரீம் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து என்ன ஆட் கொடுக்குறேன். ஓகேங்களா, என்னோட கியூ நேம் வந்து பைப் ட்ரீம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ நம்ம ஈவன் அந்த இதில் நம்மளோட பைப் ட்ரீம் அப்படின்ற வெப்புக்கோட இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒன்று என்னென்ன க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா பாடி ரால் என்ன இருக்குது, கியூ க்ரியேட் பண்ணது, அதோட ஈவெண்ட் ஐடி என்ன, எப்போ பண்ணோம், அதுக்கப்புறம் இது வந்து என்ன சோர்ஸ்லேருந்து வந்துருக்கு, அப்புறம் வந்து என்ன பேர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி அந்த கியூ ரிலேட்டடாக என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத நமக்கு இங்கே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கியூக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரைஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோமா, அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வரும். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். சரி, ஓகே. நீங்கள் இப்போ இந்த பைப் ட்ரீமில் பார்த்தாச்சு. இதே இது நம்ம இன்னொரு வெப்சைட்டில் இருக்கோம். அதான் நீங்கள் சிம்பிளாக போனீங்கன்னா webbook.site அதில் போயிட்டீங்கன்னா சிம்பிள், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, சைன்அப் மட்டும் பண்ணாலே போதும். அப்படி இல்லைனா லாகின் டேரெக்டாக பண்ணிவிட்டு ஓகேங்களா, நான் இந்த இது கிளிக் பண்ணிக்கிறேன். வெப் இங்கே பார்த்தீங்கன்னா அது வெப்புக் அப்படின்ற நான் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறமே யுவர் யூனிக் URL இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டரில் ஒரு வெப்புக் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து என்னது, வெப்புக் சைட் அப்படின்னு சும்மா நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. இங்கே நம்ம URL கொடுக்கணும். இது எப்படி எடுக்கணும்னா நம்ம மறுபடியும் வெப்புக்னு ஒன்று போட்டுக்கலாம், சைட் அப்படின்னு. ஓகேங்களா, ஓப்பன் ஆகும். ஓகே, பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே நமக்கு அந்த ஐடி வந்துடும். இதை தூக்கி நீங்கள் நம்மளோட URL நம்ம பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இண்டிவிஜுவலாக வேணால் கூட நம்ம பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல் ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதே நம்ம சேவ் பண்ணிடலாம். பண்ணியாச்சா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது நம்மளோட ஆர்கெஸ்ட்ரேட்டர் போயிடலாம். ஆர்கெஸ்ட்ரேட்டர் போய் நம்ம ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் ஏதோ ஒன்று நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ வந்து நான் ஆட்டோ பைலட் ஒன்று இருக்கா, நான் ஜஸ்ட் வந்து ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை, சாரி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிங் மட்டும் ஆன ஸ்டேஸ் ஒன்று இங்கே காட்டும், பிங் ஆகிருக்கா காட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாட்டன் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்மளோட மிஷின்ஸு ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியதான். நான் இன்னும் மிஷின்ஸ் அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ நம்ம டேரெக்டாக வேறு மெத்தடில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிகர் ட்ரை பண்ணி பார்ப்போமா. சரி, ட்ரிகர் வந்து நான் ஒரு ட்ரிகர் நான் ட்ரை பண்ணலாம். ட்ரிகர் ஓகேங்களா, ட்ரிகர் 1 அப்படின்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஓகேங்களா, நம்மளோட ப்ராசஸ் வந்து சும்மா இப்போதைக்கு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ஆட் கொடுக்குறேன். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்மளோட அந்த வெப்சைட் எங்கள் வெப்புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே வரல, மேபி அது ஈவெண்ட்டாக எடுத்துக்கல போல். ஒரே நிமிஷம் நம்ம செக் பண்ணிடலாம். சரி, நம்ம என்ன பண்ணிடலாம்னா மறுபடியும் ஒரு அசட்டோ சம்திங் கிரியேட் பண்ணி பார்க்கலாமா. பட் ஓகே, நம்ம வந்து டேரெக்டாக வந்து கியூஏ ட்ரை பண்ணலாம், இதுலேயே வருதா அப்படின்ட்டு. கியூ பார்த்தீங்கன்னா இங்கே கியூவில் போயிட்டு வந்து இதோட பேர் என்னது, வெப்புக் அப்படின்னு கொடுத்து வெப்புக் கியூ அப்படின்னு நான் கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஈவெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். அதில் வந்து நமக்கு வெப்புக்கு வந்து இங்கே க்ரியேட்டட் ஆகிருக்கு. அதே மாதிரி வெப்புக்கோட நேம், ஈவெண்ட்ஸு, நம்மளோட காமன் பேலோட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். அதாவது டெனன்ட் ஐடி, யூசர் ஐடி, ஆர்கனைசேஷன் ஐடி எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளோட வெப்புக். ஓகேங்களா, இது ரியல் டைமில் நம்ம ப்ராப்பரான என் பாயிண்ட் நமக்கு அந்த சிஆர்னு சொல்யூஷனில் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே அங்கே நம்ம புஷ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த சேனலில் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.